கீழவே காட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சண்டே அன்றைக்கி நம்ம வீட்டில் பங்குனி உத்திரத்து அன்றைக்கி பூஜை பண்ண வரைக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சந்தைக்கு போய்ட்டு காயெல்லாம் வாங்கி வச்சுட்டு போகலான்ட்டு கிளம்பி 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டு சந்தை வந்து இப்போ போனோம்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் இருட்டுறதுக்கு முன்னாடி வந்து காயெல்லாம் பார்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போன வாரம் நான் வீடியோ போட்டிருந்ததில் கொஞ்சம் லேட்டாக 7 மணிக்கு போனதுனால கொஞ்சம் இருட்டாக இருந்தது. இப்போவுமே நாங்கள் போனோம் 6 o'clockனா 6:30 கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாப்பா நாங்கள் எல்லாம் போயிட்டு தேவையான காய் எல்லாமே வாங்கிட்டு பாப்பா வந்து மல்லிகைப்பூ கேட்டால் அவளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் பலாப்பழம் அதெல்லாம் வாங்கிட்டோம். நாங்கள் வந்து அவரைக்காய், கத்திரிக்காய், அது போல் இங்கே எல்லாமே நாட்டு காய்கறி தான். கீரை வந்து பருப்பு கீரை வந்து எனக்கு அவ்வளோ கிடைக்காது. அப்புறம் நான் சந்தையிலே பருப்பு கீரையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வாங்கினோம், வெங்காயம் தக்காளி எப்போவுமே 2 கிலோ 4 கிலோ அப்படி இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவோம். 2 கிலோவாக வாங்கிட்டு வருவோம். ஏன்னா எங்கள் மாமியாருக்கும் கொடுக்கணும், நானும் அப்படியே 2 பேரும் காயெல்லாம் பிரித்து எடுத்துக்குவோம். ஸோ இது போல் நாட்டுக்காய் அது மாதிரிலாம் வாங்குவேன். நான் வந்து இந்த கிழங்கு வகையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். கிழங்குனா பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் ரொம்ப வாழ்வாக இருக்குது, அப்பப்போ கை கால்லாம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பீன்ஸு, அவரைக்காய், அதுக்கப்புறம் வந்து சௌச்சவு, அப்புறம் நூக்கல், கோவக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி தண்ணி காயெல்லாம் வாங்கி கூட்டு வைக்கிறது, அப்புறம் குடமிளகா இதெல்லாம் தான் நான் இப்போ நிறைய வாங்கி யூஸ் பண்ணுறேன். கேரட், பீன்ஸ்லாம் பசங்களுக்காக செய்வேன். ஸோ இது மாதிரி புடலங்காய் இது தான் நாங்கள் வாங்குவோமே அதிகமாக. இந்த மாதிரி நாட்டு காய்கறியில் இந்த தண்ணி காய்கறி சம்மர் டைம்லையா, ஸோ அதனால் இது மாதிரிலாம் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ காயெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. மேடம் வந்து பூ பார்த்துட்டாங்க, அதனால் பூ கேட்டாங்க. அதனால் அவளுக்கு பூ வாங்கினோம். ஒரு காலிஃப்ளவர் ஒன்று வாங்கினேன், 20 rupees இருக்குது. அப்புறம் 30 rupees இருக்குன்னாங்க. ஸோ 20 rupeesல ஒரு பெரிய பூவாக ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இந்த பில்டிங். நம்மளாம் சின்ன வயசில் படிப்போம்ல கவர்மெண்ட் ஸ்கூலில், அந்த ஞாபகம். அந்த பில்டிங் பக்கத்தில் தான் வந்து வெளியே சந்தை போடுவாங்க. ஆப்போசிட்டில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு பக்கம் தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். நம்ம நடந்து போனால் ஒரு 1/2 hourல போயிடலாம். எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு. பாருங்கள், அதுக்குள்ளே பொழுது வந்து இருட்டிடுச்சு. அந்த 1/2 hourக்குள்ளே அதுக்குள்ளே லைட் எல்லாமே போட்டாங்க. ஸோ ஒரு 2 பேரையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பசிக்குதுன்னு சொல்லுவாங்களேன்னு கொஞ்சம் பலாப்பழம் அங்கே இருந்தது, வாங்கியாச்சு. பலாப்பழம் வந்து 1/2 கிலோ 80 ரூபான்னு சொன்னாங்க. நான் வந்து 1/4 கிலோ 40 ரூபாய்க்கு போதும்னு. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தையில் வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ரேட் மாற்றிடுவாங்க. 50 ரூபான்னு சொல்லிட்டாங்க. 1/4 கிலோ 50 ரூபாய்க்கு தான் தருவோன்ட்டாங்க. சரின்னு வாங்கிட்டேன். நான் கரெக்டாக உள்ளே போய் உட்காந்தேன். பார்த்தா மாலை அப்போ தான் மாற்ற போகிறாங்க சாமிக்கு. ஸோ நான் 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. கரெக்டாக போனேன், மாலைலாம் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ யார் முன்னிலையில் நிற்க வச்சுன்னா பிரம்மரை முன்னே நிற்க வச்சு தான் நம்ம இந்த கல்யாணம் பண்ணுறோம், சிவனுக்கும் பார்வதிக்கும். இந்த கோயிலில் வந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற இந்த திருக்கல்யாணம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பூப்பந்தெலாம் எடுத்து எல்லாருக்கிட்டையும் தூக்கி போட்டிருந்தாங்க. யார் கையிலலாம் வருதோ அவங்க திரும்ப எடுத்து எழுந்து திரும்ப அவங்கக்கிட்ட தூக்கி போடணும்னு சொன்னாங்க. ஸோ எல்லா சைடாக அந்த பூப்பந்தெலாம் போட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ப்ரொசீஜரும் நமக்கு எப்படி கல்யாணத்தில் பண்ணுவோமோ அதே போல் தான் இந்த கோவிலுக்கு தான் வாரம் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் போய்ட்டு தீபம் போடுறேன். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பைரவரும் இருப்பார். ஸோ பைரவருக்கும் நான் விளக்கு போட்டு வருவேன். நானும் பாப்பாலாம் அந்த ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துட்டோம். ஏன்னா எங்கள் நாத்தனார் பசங்க இங்கே உட்காந்துட்ருக்காங்க பக்கத்துலேயே. அவங்க ஃப்ரெண்டில் வந்து நல்லா உட்காந்ததுனால அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணி உட்காந்துட்டோம். அப்போ தான் எழுந்து வெளியே போகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரைடே ஆனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் நான் விளக்குலாம் போட்டு வருவேன். நாகாத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு புத்துக்கு பால் ஊற்றிட்டும் வருவேன். சாட்டர்டே ஆனால் சனி பகவானுக்கு போய் விளக்கு போடுவேன். ஸோ இந்த கோவில் வந்து பூங்காவனத்தம்மன்றது எங்கள் குலதெய்வம் அங்காளம்மன். அதனால் நான் எப்போவுமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம். ஸோ இப்போ வந்து தாலி வந்து கட்ட போகிறாங்க. ஸோ எல்லாரையும் வேண்டிக்க சொன்னாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்காக வேண்டிக்கோங்க, இல்லை இன்றைக்கி திருமண நாள் யாருக்கெல்லாம் இன்றைக்கி கல்யாணம் ஆகும் இல்லையா அவங்க பேர் சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க, கண்ணை திறந்து வச்சு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க, ஒரு விஷயத்தையும் பார்த்து சொன்னாங்க.
ஸோ இந்த பொரியெல்லாம் லாஸ்ட்டில் போடுவாங்கள்ல, அது வந்து அம்மன், அதான் யார் கல்யாணம் பொண்ணோ அவங்களுடைய அண்ணன் தம்பி மச்சான் தான் போடுவாங்க. அந்த மச்சான் யாருன்னா பெருமாளை தானே சொல்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் பால் பழம் சாமிக்கு ஊட்டி விட்றாங்க. தாலி கட்டும் போது எல்லாம் கண்ணை திறந்து நல்லா வேண்டிக்கோங்க சொல்கிறாங்க. ஸோ கோவிலில் போய் உட்காந்து எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. யாரும் சத்தம் போடல, யாரும் எழுந்துக்கல. ரொம்ப பொறுமையாக சூப்பராக நாங்கள் பூஜையெல்லாம் பார்த்துட்டு கல்யாணத்தெல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், கேசரி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ லைன் ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்தீங்க, மொய் வச்சுட்டு தான் போகணும், எல்லாம் 500 1000 அப்படி வைங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு கூடை ஒன்று எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துலேயும் காசு எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லோரும் அவங்களால முடிஞ்ச காசை அதில் போட்டாங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சுட்டு பூஜைலாம் முடிஞ்சுட்டு உள்ளே போயிட்டு நம்ம கருவறைக்குள்ளே சாமியை பார்த்துட்டும் வரலாம். ஆனால் செம்ம கூட்டம். காலையில் வீட்டில் வடை பாயசத்தோட சாம்பார் வாழைக்காலாம் செஞ்சு சாமி கும்பிட்டு இருந்தேன் முருகருக்காக. ஸோ முருகருக்கு பாலுக்கு அபிஷேகமாக வாங்கி கொடுத்துட்டேன். மறுநாள் திங்கக்கிழமை தான் இந்த கோவிலில் விசேஷம். நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். பார்த்திங்கன்னா முருகரே கோயிலை விட்டு வெளியே வந்துட்டார். நான் வந்து போயிட்டு இருந்தேன், திண்ணனூர் போயிட்டு இருந்தேன். அப்போ தான் இவரை பார்த்தேன், பாலமுருகரை வெளியே வந்திருந்தார். ஸோ நான் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பக்கத்தில் போகலாமேன்னு போனோம். அவரே என்னை தேடி வந்துட்டார். கோயிலில் போக முடியல, திங்கக்கிழமை தானே விசேஷம். அப்புறம் அவரை பார்த்து அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு என் அப்பன் வந்து எனக்கு காட்சி தந்துட்டார். காலையில் ரொம்ப விசேஷம், பால் குடம், அன்னதானம்னு இந்த தெருவே ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னு தம்பி சொன்னால் என்னால் வர முடியல. ஸோ இந்த விலாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பாப்பாவுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக நான் போடுவேன். அன்னைக்கு கோவிலுக்கு போகும்போது நான் இப்படி தான் அவளுக்கு தலைவாரி விட்டுருந்தேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.